நடப்பு சாம்பியன் இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் மாதம் இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், ஹாங்காங், ஐக்கிய அரபு எமிரகம், இலங்கை, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், ஓமன் என்று மொத்தம் 8 நாடுகள் பங்கேற்கின்றன. தற்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக பாகிஸ்தான் உள்துறை மந்திரி மொக்ஷின் நவ்கி இருந்து வருகிறார். இந்த நிலையில் அண்மையில் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஆசிய கோப்பை தொடரை இந்தியா புறக்கணிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த தொடர் நடைபெறும் பட்சத்தில் கிடைக்கும் ஸ்பான்சர் தொகையை 8 நாடுகளும் பிரித்து கொள்ளும். அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு இந்த தொடரினால் 220 கோடி ரூபாய் வரை பங்கு தொகை கிடைக்கும். ஒருவேளை இந்த தொடரை இந்தியா புறக்கணித்தால் அதற்கு பிறகு பாகிஸ்தானின் கிரிக்கெட் வாரியம் என்ற ஒன்றே இருக்காது. ஏனென்றால் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை இந்தியா துபாய் சென்று விளையாடியதால் 800 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இந்த அடியில் இருந்தே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இன்னும் மீளவில்லை. தற்போது ஆசிய தொடரையும் இந்தியா புறக்கணித்தால் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காது. அத்தோடு இந்தியாவை பகைத்துக் கொள்ளும் துணிச்சல் இல்லாததால் பிற நாடுகளும் இதில் பங்கு பெறாது. எனவே இது தொடர்பாக இந்தியாவுடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கும் மொக்ஷின் நவ்க் நீக்கப்பட வேண்டும். புதிய தலைவராக இலங்கை அல்லது வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்று பிசிசிஐ வலியுறுத்த வாய்ப்புகள் அதிகம். தற்பொழுது பிசிசிஐ இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான வீரர்களை தேர்வு செய்யும் பணி மற்றும் IPL இறுதிப் போட்டிகள் என பல்வேறு பணிகளில் பிஸியாக இருக்கிறது. எனவே இந்த தலைவலி எல்லாம் தீர்ந்த பிறகுதான் ஆசிய கோப்பை தொடரின் பக்கம் பிசிசிஐயின் கவனம் திரும்பும். அதுவரை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒருவித திக் மனநிலையோடு காத்திருக்க வேண்டியதுதான்.